சிறகடிக்க ஆசை சீரியல பொறுத்தளவு இனிய எபிசோடு ரொம்பவுமே சூப்பராவும், காமெடியாவும் போணுச்சுங்க. இன்னைக்கு எபிசோடோட ஆரம்பத்திலேயே ரோகிணி, வித்யா இவங்க 2 பேருமே கடந்த வாரமே வந்து பயங்கரமா வாக்குவாதத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்ப இதுக்கப்புறம் நீ யாரோ, நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சிடுறாங்க. சோ வித்யா இதுக்கப்புறம் ரோகிணி கிட்ட பேசுவாங்களா, பேச மாட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. சோ இப்ப நம்ம முத்துவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ரோகிணி மேல சந்தேகம் ரொம்பவுமே அதிகமாயிடுச்சு. மீனாவ தனியா மாடிக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா, "இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறது எனக்கு தெரிஞ்சு பார்லர் அம்மாவா தான் இருக்கும்" அப்படின்னு மீனா கிட்ட சொல்ல, "அப்படியெல்லாம் பண்ணியிருக்கவே பண்ணியிருக்காது. அவங்க நம்ம குடும்பம். நம்மளுக்கு எதிரா ஏன் இப்படி பண்ண போறாங்க? கண்டிப்பா சிட்டி தான் பண்ணியிருப்பான்" அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. நம்ம முத்து சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்க சொன்னனே, விசாரிச்சியா? அப்படின்னு கேட்கும்பொழுது, "நான் விசாரிச்சேன். எனக்கு தெரிஞ்சு சிட்டி இத பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லன்னு தான் அவங்களும் சொல்றாங்க" அப்படின்னு சத்யாவும் சொல்லிடுறாப்ல. சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம முத்து வந்து பாத்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து ஊர்ஜிதமே பண்ணிடுறாப்ல. அப்பனா ரோகிணி தான் இந்த வேலைய பண்ணியிருக்கணும். ரோகிணி பண்ணியிருக்கணும். அப்படி இல்லன்னா, ரோகிணியோட ஃப்ரெண்ட் அந்த வித்யா தான் பண்ணியிருக்கணும். 2ல யாராச்சும் ஒருத்தவங்க தான் பண்ணியிருக்கணும். அன்னைக்கு பார்ட்டியில தான் என் ஃபோன யாரோ எடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தானே என் ஃபோன் காணாம போயிருக்கு. இவங்க 2 பேர் தான் யாரோ ஒருத்தவங்க என் ஃபோன வேணும்னே எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நடந்தத அப்படியே யோசிச்சு சொல்லிடுறாப்ல நம்ம முத்து. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வித்யாவோட ஃபோட்டோவையும், ரோகிணியோட ஃபோட்டோவையும் தாத்தாவுக்கு அனுப்பி, இந்த 2 பேர்ல யாராச்சும் தான் ஃபோன அங்க தவற விட்டாங்களா? அப்படின்னு கேட்கறதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா வித்யாவோட ஃபோட்டோ வந்து முத்துக்கிட்டயும், மீனாகிட்டயும் இல்ல. ரோகிணியோட ஃபோட்டோ ஈஸியா கிடைச்சிரும். ஆனா வித்யாவோட ஃபோட்டோ வேணும் இல்லையா? சோ அத நேரா போய் கேட்கவும் முடியாது. அவங்களுக்கே தெரியாம தான் ஃபோட்டோவையும் எடுக்கணும். சோ அதுக்கு தான் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில போயிட்டு எப்படியாச்சும் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு மீனாவும் சொல்லியிருக்கிறாங்க. இங்க மறுநாள் காலையில வித்யாவ காமிக்கிறாங்க. நம்ம வித்யா கிட்ட வழக்கம் போல நம்ம லவ்வர் பாய் முருகன் வராப்ல. முருகன் வந்து மீனா கிட்ட பேசின அதே மாதிரியே டயலாக்கா பேசி நம்ம வித்யாவையே மடக்கிடுறாப்ல. நம்ம வித்யாவும் வந்து பாத்தீங்கன்னா, முருகன் மேல காதல் வலையில விழுந்துடுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அந்த நேரம் பார்த்து அங்க மீனா வர்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே முருகன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாப்ல. மீனா வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பையன பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படின்னு மீனா கிட்ட வித்யா ஐடியா கேட்கறாங்க. அப்பவே மீனாவுக்கு தெரிஞ்சிடுது, இந்த பொண்ணு ஏதோ ஒரு காதல் வலையில விழுந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அட்வைஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இத கேட்டு வித்யா பயங்கரமா வெட்கப்படுறாங்க. "கிடைச்சதுடா சந்தர்ப்பம்" அப்படின்னு சொல்லி மீனாவும், "நீங்க வெட்கப்படுறப்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்கள ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன் பாருங்க" அப்படின்னு ஃபோட்டோவையும் எடுத்துருது. சோ நினைச்ச மாதிரியே வந்து இப்ப வித்யாவோட ஃபோட்டோவும் மீனா கைக்கு வந்துருச்சு இல்லையா? நேரா வந்து பாத்தீங்கன்னா, முத்துக்கிட்ட குடுத்து 2 பேத்தோட ஃபோட்டோவையும் அந்த தாத்தாவோட பேரனுக்கு அனுப்பி, "இந்த ஃபோட்டோ 2யும் தாத்தா கிட்ட காமிங்க. சோ ஃபோன தவற விட்ட பொண்ணு யாருன்னு கேட்டு சொல்லுங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த நேரம் பார்த்து அவரு வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டாப்லயாட்டுக்கு. 2 நாள் கழிச்சு தான் நான் தாத்தா கிட்ட போவேன். போயிட்டு கேட்டுட்டு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. இங்க ரோகிணிக்கு நைட் ஒரு கனவு வருது. அந்த கனவுல வந்து மீனா பேய் மாரி வந்து ரோகிணிய அதட்டி, "இந்த ஃபோன நீ தானே திருடுன, நீ தானே திருடுன" அப்படின்னு சொல்லி கேட்கிற மாதிரி கனவு கண்றாங்க. கனவுல வழக்கம் போல வந்து கத்திக்கிட்டு மனோஜ உதன்னு உதைக்கிறாங்க ரோகிணி. சோ இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.